ஹாய் ஆர்மிஸ், டுடே வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அது OT7 ஒன் ஷாட் சைல்டு இஸ் கேர்ள் 7 கேரிங் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற OT7 ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் சேனலில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக அங்கேயே வீடியோ போஸ்ட் போகிறேன். சேம் டைம் இங்கே சண்டே ஸ்பெஷலாக இங்கே ஒரு ஒன் ஷாட். ஸோ மறக்காமல் எல்லோரும் நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். செகண்ட் சேனல்லையும் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வோ மறக்காமல் எல்லோரும் கொடுங்க. செகண்ட் சேனலில் BL ஒன் ஷாட் டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இப்போ உங்கள் எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் எனக்கு கேட்குது, எங்கடி ஏஜிஎப்போட ஃபைனல் பார்ட்டு, எங்கடி இன்னொரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிய OT7க்கு அதோட தேர்ட் பார்ட் எங்கடி 2 பார்ட் போட்டு இன்னொன்று எங்கடி தொலைச்சேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குலாம் தோணும். தயவு செய்து நீங்கள் மன்னிக்கவும். அது ரெண்டையும் நான் போட்டுறேன். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சண்டே ஸ்பெஷலாக ஒரு ஒன் ஷாட் போட்டு விட்டுறலாம். அப்புறம் நம்ம வந்து ரெகுலராக ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் பேர் நான் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக போட்டு ட்ரை பண்ணுறேன் இல்லை நான் போடுறேன். ஏன்னா இன்னும் பேர் எனக்கு அவ்வளோவா வேலை இருக்காது. நானும் நம்புகிறேன், நான் வெட்டியாக தான் இருப்பேன், நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. பட் என் நம்பிக்கை வீண் போகாமல் நான் அதுக்காகேயாச்சும் நான் வெட்டியாகி நான் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் போட்டுறேன். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். செகண்ட் சேனலையும் இன்றைக்கி போட்டிருக்க ஒரு BL ஒன் ஷாட்டுக்கு போய் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டாரிக்கெலாம் போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம சேனலில் நம்ம அதிகமாக இன்ட்ரோவே கொடுக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம இன்ட்ரோவும் கொடுக்குறோம். இது வந்துட்டு ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள். தயவுசெய்து இதை யாருமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஒயனுக்கு வந்துட்டு அம்மா அப்பா கிடையாது. ஒயன் வந்துட்டு ஒரு ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருப்பா. பாய்ஸ் 7 பேருமே அவள்கிட்ட வந்துட்டு ஒவ்வொருத்தராக பேசி அவனுக்கு 7 பேருக்குமே அவளையும் பிடிச்சிருக்கு. சேம் டைம் அவள் வந்து சும்மா சைல்டிஷான கேரக்டர். பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் அப்படியே அட்டை மாதிரி நம்பிடுவாளே தவிர அதை யோசிக்கவே மாட்டான். அந்த மாதிரி நம்ம பாய்ஸ் 7 பேருக்குமே அவளுக்கு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இன்னசென்ட்டாக இவ்வளோ க்யூட்டாக இருக்காளேன்னு. இவங்க 7 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. இவங்களும் ஆசிரமத்துலேருந்து அப்படியே ஒன்றா சேர்ந்து ஒன்றாவே வந்திருக்காங்க. அதே ஆசிரமத்தில் இவங்க ஒயனையும் பார்த்துருப்பாங்க. இவங்க 7 பேத்துக்குமே ஒயனை பிடிச்சனால 7 பேருமே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒயன் யோசிச்சுப்பா, இப்படி ஒரு பொண்ணுக்கு 7 பேர், ஒரு பொண்ணுக்கு ஒருத்திக்கு ஒருத்தன் அப்படி சொல்லியிருப்பா. இவனுங்க தான் இல்லை நம்ம வந்துட்டு நம்ம இப்படி இருக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை, இது ஒரு லவ் தான் அப்படி சொல்லி ஒயனை அப்படி இப்படி சொல்லி மண்டையை கழுவி 7 பேரையும் லவ் பண்ணலான்னு சொல்லி லவ் பண்ண வச்சு இப்போ எல்லாருமே ஒன்றா ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஓகே, வாங்க அப்படியே நம்ம பேக் டு ஸ்டோரி டேரெக்டாக உள்ள போயிடலாம். இன்றைக்கி வந்துட்டு ஒயன் அவள் ஃப்ரெண்டு கூட நான் வெளியே வரேன்னு சொல்லியிருப்பா. அதனால் ஒரு க்யூட்டாக ஒரு பிங்க் கலர் கெவுன் போட்டிருக்கு. அது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதை போட்டுக்கிட்டே அழகு குதிச்சு வரா. இவனுங்க 7 பேரும் வந்துட்டு ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் நீ வந்து பார்க்குறாங்க. ஒயன் அழகு குதிச்சு வரவும் ஜெயிக்கணே, ஒயன் பார்த்து கீழே விழுந்துட போகிற அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி டொமுக்கடின்னு விழுந்துட்டா. அம்மா ஜெயிக்கு வலிங்குது அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு அழவே ஸ்டார்ட் பண்ண. எல்லாமே அம்மா போயிட்டு அவளை தூக்கிட்டு சுண்ணம்லாம் பார்த்து வான்னு அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் காலை தேய்க்கிறான், ஒருத்தன் கையை தேய்க்கிறான். அவள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்றானுங்க. அவள் வலி 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 இங்கேப்பா இங்கே பாருவி அப்படி சொல்லிட்டு கையை காட்டிட்டு அவரை பார்த்தா அவள் காலிலேருந்து ரத்தம் வருது. நீ ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லும்போது 6 மணி மருந்து போட்டுட்டான். எரியுது வலிங்குது, வேணாம் அப்படி சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே இருக்கா. போட்டுக்கிட்டு சமாதானம் பண்ணி எல்லாம் தேய்ச்சி கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. ஸ்டில் ஒயின் அழுதுகிட்டே இருக்கா. அவள் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. பட் இப்போ வந்து சத்தம்லாம் போடலை. அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. ஒன்றும் இல்லடி அதில் வந்து இங்கே பாரு அங்கே ஒன்றும் இல்லடி மூச்சு வாங்காத அப்படி சொல்லிட்டு ஜெயிக்க போன்ட்டு பின்னாடி போய் அப்படியே முதுகு அப்படியே பொதுமையாக தேய்ச்சி விட்டுட்டு இருக்கான். சரி அப்படி சொல்லிட்டு அவளை அப்படியே அமைதியாகிட்டா. அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லையா. அங்கே ஒரு 10 நிமிஷம் எந்த ஒரு சத்தமுமே வரல. 7 பேர் அப்படியே ஒயனை பார்த்துட்ருக்காங்க. அவங்க கண்ணெல்லாம் தண்ணி தேங்கிடுச்சு. ஏன்னா அவள் வந்து சின்னதாக அடிபட்டால் கூட தாங்க மாட்டா. அவள் காலில் வேறு ரத்தம் வந்து பேண்டேஜெலாம் ஒட்டி வச்சுருக்கானுங்க. அது பார்த்தானே இந்த சைடு கட்டை வரல வேலை அடிபட்டிருக்கும். அதனால அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு என் ட்ரெஸ்ஸு கீஞ்சிச்சா பாரு அப்படி சொல்லிட்டு அழகாக ஜிமினை பார்த்து கேட்குறா. ஜிமின் சிரிச்சிட்டு இல்லை கிளியில் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறான். இல்லை இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ஆரம் வாங்கி கொடுத்தான், கீஞ்சிச்சான்னு பாரு அப்படி சொல்லிட்டு அவள் எந்திரிக்க நான் ட்ரை பண்ணுறா. பட் அவளுக்கு வலிக்குது வேற காலாம். நல்லா இங்கெல்லாம் அடிப்பட்டுருச்சு அப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி 7 பேர் உட்காந்துருக்காங்க. அவன் திரும்பி டிக்கியை காட்டிட்டு இங்கே அடிப்பட்டுருச்சு வலிக்குது அப்படின்னோடனே ஆரம் சிரிச்சிட்டு சரி வா அப்படி சொல்லிட்டு ஜின் வந்துட்டு தேய்ச்சி விட்றான். ஜின் ரொம்ப வலிக்குது ஜின் அப்படி சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு போட்டுக்கிட்டு திருப்பி உட்கார வச்சுட்டானுங்க. அவங்கள பார்த்துட்டு நான் வெளியே போகலான்னு நினச்சேன் அப்படின்னோடனே சுகா பார்த்துட்டு எங்கே போகிறேன் அப்படின்னோடனே
நான் தான் சொன்னேன்ல நான் ஜியா கூட வெளியே போகிறேன் அதுங்காட்டி அடிபட்டுருச்சு நேரமே சரியில்லை தெரியுமா அப்படின்னு சுகா பார்த்துட்டு இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு என்ன யார் சொல்லி கொடுத்தா நேரமே சரியில்லைங்கிறதுலாம் அப்படின்னு ஆமாம் இன்னைக்கு நேரமே சரியில்லை அதான் தொமுக்கடின்னு விழுந்துட்டேன் அப்படின்னு டக்குன்னு 7 பேர் சிரிச்சிட்டானுங்க தொமுக்கடின்னு விழுந்துட்டேன் அப்படின்னு ஆமாம் நான் ஜேக்கு பேசினானா ஜேக்கு பார்க்க க்யூட்டாக இருந்தான் நான் அவன் ஃபேஸை பார்த்துட்டு இருந்ததில் படிக்கிட்ட மறந்துட்டேன் அதான் தும்முன்னு விழுந்துட்டேன் அப்படின்னு எல்லாரும் சிரிச்சுட்டு ஓ ஜேக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு ஜேக்கு என்ன அப்படியா அப்படிங்கிறான் ஆமாம் அது இல்லாமல் நீ அங்கே வந்து பார்க்க ஒரு மாதிரி அழகாக தெரிஞ்ச அவ்வளோதான் மூஞ்ச பார்த்ததுல தான் இங்கே பாரு இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு அவள் காலை காட்டுறா சரி விடு இன்னும் பேர் கூப்பிடல போதுமா அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது நீ கூப்பிடணும் அப்படின்னு அவனும் க்யூட்டாக சிரிச்சுட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப வலிக்குதா வேணா ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு ஊ அப்படிங்க என்ன ஊ அப்படின்ற ஹாஸ்பிட்டல் நோ 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 அப்படின்னா ஏன் நோ 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 உங்கள் பொண்ணு ஊச்சி போடுவாங்க உனக்கு போடுவாங்க அவங்க எனக்கு தான் போடுவாங்க நோ 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 அப்படி சொல்கிறேன்னு சுகா சிரிச்சுட்டு ஒரு ஊசி வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு ஜின் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக பார்த்தேன் ஜின்னு டே ஊசிலாம் வேணாண்டா சரி வாங்கி மருந்தே போதும்ல அப்படின்னு போதும் சின்ன அடி சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறான் பசிக்கலையா அப்படின்னு ஆமாம் பசிக்குது நான் வழியில் பசியை மறந்துட்டேன் பசிக்குதுடா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவனு போய் சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்துட்டான் சமைச்சிட்டு சமையல் கடுக்குலேருந்து வெளியே எடுத்து வரான் பார்த்தா ஜேகே வந்துட்டு அவனை தூக்கிட்டு போகிறான் இவன் எங்கே தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த சாப்பாடை போட்டு லைட்டாக சிரிச்சுட்டே வரான் அங்கே கார்டனில் வந்து ஒரு தொட்டியில் இருக்கா அதில் உட்கார வச்சுட்டு ஜேகே வந்து ஆட்டிகிட்டு இருக்கான் மற்ற எல்லாரும் அங்கிட்ட உட்காந்து பேசிகிட்டே ஒயினா பார்த்துட்டு இருக்காங்க ஜேகே சொயின்னு ஆட்டி விட அப்படின்னா ஜேகேவும் ஆட்டிகிட்டு இருக்கான் கரெக்டாக ஜின் பண்ணிட்டு போதும் வேகத்தை குறை சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு ஜின் இன்னும் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வரேன்னே அப்படின்னு சாப்பிடுவான் அப்படி சொல்லிட்டு அவன் ஊட்டி விட வரான் அதுங்காட்டி மட்டும் கூட நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு சரி பிடி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கொடுத்துட்டு மட்டும் ஊட்டிட்டு இருக்கான் ஒயினை நல்லா ஜேகே ஆட்டி இருக்கான் ஜேகே எனக்கு கை வலிக்குது அப்படின்னு சரி இப்போ வி வா 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 அப்படின்னா வீக வந்துட்டு அடுத்து அவன் மூஞ்சில் ஆட்டி விட்றான் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு சுகா வந்து ஊட்டிட்டு இருக்கா அப்படியே மாற்றி எல்லாரும் சேர்ந்து அவளை கூட்டி முடிச்சுட்டு சரி நாங்கள் போய் சாப்பிட்றோம் அப்படின்னு அப்போ நீங்கள் யாரும் சாப்பிடலையா அப்படி சொல்கிறாங்க சரி வாங்க சாப்பிட போகலாம் அப்படி சொல்லிட்டு ஒயின் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க ஒயின் வந்துட்டு க்யூட்டாக உட்காந்து அவள் பாட்டுக்கு உட்காந்துருக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு போர் அடிக்குதே எப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சேர டிங்கின்னு ஆடுறா ஆடாதடி கீழே விழுந்துட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு அப்படியே வாய மூடிட்டு ஜேகே பார்க்குறா ஆல்ரெடி நீ சொன்னதுக்கு தான் விழுந்து டமால் ஆகிடுச்சு திருப்பி நீ சொன்னு விழுந்து டுமால் ஆகிரும் அப்படின்னு டுமால் ஆகிருமா ஐயோ நீ ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சரி விடு வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கான் ஜின் வந்துட்டு இரு நான் உனக்கு ஒன்று செஞ்சு அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு என்ன அப்படி சொன்னேன்னா போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எடுத்துகிட்டு வரோம் செஞ்சியா அப்படின்னு ஆமாம் காலையில் செஞ்சேன் அப்படின்னு கொடுக்கவே குடு அப்படி சொல்லிட்டு வேகமாக இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா சாப்பாடு எப்படியே கூட செஞ்சியாலாம் கேட்க மாட்டோம் செஞ்சியா எனக்கு வேணும் அப்படிமா இப்போ மட்டும் செஞ்சியா எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு இமிட்டேட் பண்ணி காட்டுறான் எல்லாரும் சுகா பண்ணுறதை பற்றி சிரிச்சோன்னே சரி எனக்கு பிடிச்சது நீ கொடுத்தா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு உன்னை பொழக்க போகிறேன் அப்படின்றான் சரி ஏன் மிரட்டுறான் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு இப்படி க்யூட்டாக ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுருக்கா கரெக்டாக ஃபோன் அடிக்குது எனக்கு தெரிஞ்சு அவளாக தான் இருக்கும் அப்படின்னு அட்டன் பண்ணு அப்படின்னு சரி அப்படி சொல்லிட்டு அவன் எழுந்திருக்க போகிறாங்கட்டு இது நானே எடுத்துறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஃபோன் எடுத்து கொடுத்துட்டான் காதில் வச்சானே சொல்லு ஜியா அப்படின்னானே என்னடி வரேன்னு சொல்லி எங்கடி போனேன் அப்படின்னு அதுவா இன்னைக்கு நான் டமால்னு விழுந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு டமால்னு விழுந்துட்டேன் என்னாச்சு அப்படின்னு நான் படிக்கல இறங்கி வந்தேன்னா ஜேகே சொன்னானா நான் விழுந்தேன்னா அப்படி சொல்லிட்டு அப்படியே நடந்தது ஃபுல்லாக சொல்கிறீங்க ஐயோ என்ன ரொம்ப அடிபட்டுருச்சு அப்படின்னு இல்லை கொஞ்சம் அடி தான் அப்படின்னு சரி வரி அப்படின்னு அப்படியே ஜேகே எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் பார்க்குறேன் எல்லாருமே நோ அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க விட மாட்டாங்களாம் அடிபட்டுருச்சுல விட மாட்டாங்களாம் அப்படின்னு ஓ அப்படியா அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு உன் பாய் ஃப்ரெண்ட் கடை போடுறானே அப்படிங்கிறியா சரி நான் போகிறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஃபோன் வச்சுட்டீங்க ஃபோன் வச்சக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் அப்படியே வந்துட்டு ஒரு க்யூட்டி ஃபேஸாக வச்சு அப்படியே ஒரு மாதிரி கோவமாக இருப்பாங்களே குழந்தைங்களா கோவமாக இருக்க வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுட்டு கையெல்லாம் கட்டிக்கிட்டு காலத்துக்கு அப்படியே சேரில் மடித்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க என்னடி பண்ணுற அப்படின்னு அப்படி சொல்லிட்டு மூஞ்சை வேறு திருப்பிக்கிறீங்க அவனுங்கெல்லாம் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு என்னடி அப்படின்னு நான் கோவமாக இருக்கேன் ஐயோ உங்களுக்குலாம் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறீங்க புரியலை என்னாச்சு அப்படின்னு நான் வெளியே போகிறான்னு பிளான் பண்ணி கீழே விழுந்துட்டா இப்போ போகிறேன்னு சொல்கிறேன் வேணான்னு சொல்கிறீங்க அதனால நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி உன்னால் நடக்க முடியல அவள் கூட போனால் எப்படி நடப்பேன் ரொம்ப தூரம் நடக்கணும்ல அப்படின்னு நான்லாம் நடப்பேன் அப்படின்னு நீ நடப்பியா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறான் நடப்பேன்
என்ஜாய்க்க எங்கே போனாலும் என்ன தூக்கிட்டா போகிறேன், நான் நடந்து தான் போவேன் தெரியுமா. நீ வீட்டில் தான் நீங்கள் எல்லோரும் நான் மாற்றி மாற்றி தூக்குவீங்க, அங்கெல்லாம் யார் தூக்குவான்னு நடப்பேன், அதனால எனக்கு நடக்க தெரியும் அப்படின்னா. அதான் தெரியுமா எங்களுக்கு அப்படி தெரியும் அப்படின்னாலே. சரிடி அதுக்கேண்டி வாய்ஸாக ரைஸ் பண்ணுறப்ப தெரியும் சொல்கிறேன். அப்புறம் அவனை நம்ப மாட்டேங்கிறீங்க, அதை நான் கோபமாக இருக்கேன் அவனு. சரி இப்போ எங்கே போனாலும் உங்கள் பிளான் அப்படின்னானே. நாங்கள் அப்படி சொல்லிட்டு மாதிரி நான் ஓட்டியாக சிரிக்கிறீங்க. என்ன சிரிப்புது அப்படி கேட்டோன்னே. சாப்பிட்டு முடிங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு வரானுங்க. நீங்கள் போய் சோஃபாவில் திருப்பி அதே மாதிரி உட்காந்துருக்கீங்க. அடியே இங்கேயும் அதே போய் சாப்பிடணும். ஆமாம் உட்காரு, எல்லோரும் உட்காரு கீழே உட்காரு அப்படின்னு. சோஃபாவில் உட்காரக்கூடாது, கீழே உட்காரு, நீ என்ன மிரட்டிகிட்டே இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சுகாவை பார்த்து கேட்குறீங்க. சுகாவுன்னு நான் எங்கள் மாமா மிரட்டுறேன் அப்படி சொல்லிட்டு உட்காண்டதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்துட்டாங்க. நாங்கள் அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு நீ காசே கேட்கல எப்படி சொல்லி யாரும் கேட்குறான். என்கிட்ட இருக்கும் அப்படின்னு. எப்படி அப்படின்னு. அது போன வாரம் எனக்கு ஜெமீன் கட்டான் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறா ஜெமீனோன்னு. இன்னுமா நீ அதை செலவு பண்ணல அப்படின்னு. இருக்கு எப்படி சொன்னேன். ஓ அதை வச்சு போகலான்னு பிளான் பண்ணி அப்படின்னு. அம்மா நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணி இப்போ எனக்கு அங்கே போகணும் அப்படின்னு. உங்கள் காலில் அடிபட்டுருக்கோம், இது ஒன்றும் பெரிய அடி இல்லை, அசால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சு ஆட்டுறீங்க. அசால்ட்டாக எழுந்திரிச்சு நட அப்படின்னு. நடக்கணும் அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள்லாம் கேரி பண்ணிப்பீங்க, நம்ம போகலாம் அப்படின்னு. நம்பலாம் அப்படின்னு. ஆமாம் நீங்கள் என்ன வெளியவே கூப்பிட்டு போகல, எப்போ பார்த்தாலும் காலேஜ் போகணும் காலேஜுக்கு தோத்துட்டு நீங்கள்லாம் ஜாலியாக ஆஃபீஸ் போயிடுறீங்க அப்படின்னு. ஆஃபீஸ் போகிறது ஜாலியாடி உனக்கு அப்படின்னு. ஆமாம் ஜாலியாக போயிடுறீங்க, அதனால் இன்றைக்கி நம்மளாம் சேர்ந்து வெளியே போகிறோம் அப்படின்னு. எங்கே அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு. சரி போகலாம் கிளம்புறியா அப்படின்னு. ஓகே சொல்லிட்டீங்களா சொல்லிட்டோம் அப்படின்னு. டொக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி நான் போய் கிளம்புறேன்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு ஓடுறீங்க. இவ்வளோ நேரம் கால் வலிக்குதுன்னு சொன்னால் இப்போ பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் கிளம்புறாங்க. நீங்கள் திரும்பி ரூம்லேருந்து வெளியே ஓடி வந்துட்டீங்க. எல்லோரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. எல்லாம் அவங்க டோரை வேகமாக நாக் பண்ணிட்டு போய் கடைசியாக ஆரம்ப ரூம்கிட்ட நிற்கிறீங்க. என்னடி இதுக்கு இப்படி மூச்சு வாங்குது அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு திருப்பி தேய்ச்சி விட்டுருக்காங்க. எல்லாம் ரூம் டோர் தட்டிட்டு ஓடி வந்தேன். இரு மூச்சு வாங்கிட்டு பேசு அப்படின்னா. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. வெளியே வந்துட்டாங்க. எல்லோரும் உங்களை பார்த்துட்டு இப்போ யார் டோர் நாக் பண்ணா யாருன்னு கேட்கும்போது நீ உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் மூச்சு வாங்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன ஆச்சு, ஏன் மூச்சு வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்ககிட்ட வந்துட்டாங்க. அதுவா எல்லோரும் சேம் கலர் ட்ரெஸ் போடலான்னு சொல்லலாம் எல்லோரும் ரூம் டோரின்னு தட்டினேன் அப்படின்னே. ஓ அதுவா சரி என்ன கலர் அப்படின்னு. பிங்க் அப்படின்னே. பிங்க் அப்படின்னு. ஆமாம் நானும் ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் தான் தைச்சிக்கேன், ஸோ எல்லோரும் பிங்க் அப்படின்னு. சரி இதுக்கு நீ இப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்லணும்ல அதான் அப்படி சொல்லிட்டு. சரி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு. டக்குன்னு ஜின் வந்துட்டு உங்களை தூக்கிட்டா. நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு என்ன அப்படின்னு ஒன்று நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு. சரி எப்படி சொல்லிட்டீங்க. ஜின் வந்துட்டு உங்களை தூக்கிட்டு போகிறான். டக்குன்னு ஜேகே வந்துட்டு யாரும் தானே பக்கத்தில் விடுங்க நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு உங்களை டக்குன்னு ஜேகே கையில் மாற்றி விட்டான். அவங்க ஜேகே வந்துட்டு உங்களை ரூமில் இறக்கிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு. சரி எப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டீங்க. போயிட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ் பார்க்குறீங்க. நிறைய ட்ரெஸ் வந்துட்டு வாங்கி வச்சிருக்கானுங்க அவனுங்க. அழகழகாக உங்களுக்கு அவ்வளோ வாங்கி தருவாங்க. 7 பேரும் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு புது ட்ரெஸ்ஸாக போடுற அளவுக்கு தான் வாங்கி கொடுப்பாங்களே தவிர நீங்கள் போட்ட ட்ரெஸ்ஸை ரிட்டன் கூட போட்டதில்லை, அந்தளவுக்கு செய்வானுங்க. நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக ட்ரெஸ் எடுக்கிறீங்க. அது பார்க்கவே இந்த தமிழில் இருக்கிற ட்ரெஸ் அதுதான் நீங்கள் எடுக்கிறீங்க. பார்க்கவே செம்ம க்யூட் அண்ட் சாஃப்டாக இருக்குது. வா விச்சோ சாஃப்டி அப்படி சொல்லிட்டு அதை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷூ ஸ்லிப்பர்லாம் நீங்கள் உங்களுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருப்பானுங்க. அதை பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு முயல் பொம்மை மாதிரியே இருக்குது அந்த ஷூ. அது வந்து உங்களுக்கு ஜேகே தான் வாங்கி கொடுத்துருப்பான். நீங்கள் அதை எடுத்து மாட்டிக்கிட்டு வாழ்க்கை அதுக்கு எப்படி சொல்லிட்டு அந்த ஷூ வேறு காலை ஆட்டுறீங்க. அது அழகாக இருக்குது. நீங்கள் அதை போட்டுட்டு அப்படியே உள்ளே நின்றுட்டுருங்க. எல்லா சவுண்டு கேட்டதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவத்தில் அப்படியே காதை வச்சு கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம மேக்கப் போடலாம் இன்னும் போடுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தூக்கி 2 அழகான போனி டைம் போடுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் லிப்ஸுக்கு ரொம்ப லைட்டாக ஒரு பிங்க் கலர் ஷேட் போடுறீங்க. அது அப்படியே பார்க்கவே செம்மையாக இருக்கும் உங்கள் லிப்ஸு. அப்புறம் ஐலைனர் லைட்டாக போட்டுட்டு செம்ம க்யூட்டாக ரெடியாக நிற்கிறீங்க. எல்லாருமே கீழே போயிட்டாங்க. சவுண்ட் கேட்குது. நீங்கள் சரி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. எல்லோரும் அழகாக பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் நிற்கிறாங்க. வா செம்மையாக இருக்கானுங்கப்பா 7 பேரும் அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூம் டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. 7 பேர் அங்கே பார்க்குறாங்க. டப்புன்னு கதவை சாத்திட்டீங்க. என்ன சாத்திட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும். திருப்பி லைட்டாக ஓப்பன் பண்ணி திருப்பி டபக்குன்னு சாத்திட்டீங்க. என்னடா பண்ணுறா இவ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லோரும் ஒயின் கீழே வா அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக அப்படியே அந்த கதை தந்துட்டு பொறுமையாக அவங்க தலையை உள்ளே விட்றீங்க. எல்லாருக்கும் அதை பார்த்தோன்னே சின்னதாக ஸ்மைல் வருது. பாரு அது எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டையை மட்டும் பார்த்துருமே அவங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அழகாக ஒரு வேறு சுற்றி காட்டிருக்கோம். அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க நீங்கள். வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 7 பேரும் உங்களை பார்த்துட்டு ஒயின் செம்மையாக இருக்கடி அப்படின்னே. தேங்க்யூ அப்படி சொல்லி க்யூட்டாக நடந்து வரீங்க. நடந்துட்டு போகலாமா அப்படின்னே. இந்த ட்ரெஸ்ஸோட வரியா அப்படின்னு சொல்லி ஆரம்பி கேட்குறான். ஆமாம்
செம்மையாக இருக்கேன் அப்போ இதோடு தான் வருவேன் அப்படின்னு ஜின் டக்குன்னு உங்கள் கேப் எடுத்துகிட்டு வாவ் செம்மையாக இருக்குடி போனிட்டேன் யார் போட்டுட்டா அப்படின்னு நீங்கள் நான் தான் போட்டேன் நல்லா இருக்கா அப்படின்னு ஜின்லாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் காரில் ஏறிட்டீங்க எல்லாருமே ஏறிட்டாங்க. அங்கே அம்யூஸ்மெண்ட் பார்க் போனதும் போதும் நீங்கள் சிட்டாக பறந்துட்டீங்க. அவனுக்கு 7 பேர் உங்கள் பின்னாடி ஓடி வரானுங்க. நீங்கள் குடுன்னு ஓடி போயிட்டு இந்த ரைடுக்கு டிக்கெட் வாங்க அப்படி சொல்லிட்டு நிற்கிறீங்க. ஃபர்ஸ்ட் போய் ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட்டு வராங்க. 7 பேரும் போகிறீங்க. நீங்கள் தான் பயங்கரமாக சத்தம் போடுறீங்க. கத்தாதடி தொண்டை வலிக்கும் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறான். வலிச்சா பாண்டிங்களா ஜேகே அப்படி சளி பிடிச்சிரும். இவ்வளோ கத்துனா ஜில்லுன்னு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே இந்த காற்றெல்லாம் உனக்குள்ளே போய் உனக்கு சளி பிடிச்சிரும். நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. கத்தாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவன் கத்தி நடக்கிறீங்க. இப்போ வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துன்னு வாட்டர் ஃபால்ஸ் லாஸ்ட் டைம் எல்லாம் இப்போ இருக்குது அப்படின்னு ஆமாம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்காட்டி போதுமே குடுன்னு ஓடிட்டீங்க. அதில் நினையாதடி அப்படின்னு சொல்கிறாங்காட்டி அவ்வளோதான் அப்படியே கடற்கரை நினைய ஆரம்பிச்சாச்சு. எல்லோரும் உங்களை பிடிக்க 7 பேர் வந்துட்டாருங்க. அவனுக்கு 7 பேர் பிடிக்க வரானுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டர் ஃபால்ஸில் சுற்றி ஓடுறீங்க. அவங்க உங்களை துரத்துறானுங்க. நீங்கள் அதில் இங்கிட்டு ஓடி ஃபுல்லாக நினைச்சிட்டிங்க. உங்களை மேக்ஸிமம் வாட்டர் ரைடு எதுக்குமே கூப்பிட்டு போக மாட்டானுங்க. நீங்கள் இன்றைக்கி அவனுங்க அசந்த கேப்பில் சிட்டாக பறந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நெனைஞ்சிட்டோம்ல அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த வேவ் மாதிரி வரும்ல கடல் வேவ் மாதிரி அந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது. வேணாண்டி ஆல்ரெடி இங்கே நினச்சதை போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களை முறைக்கிறாங்க. கண்டிப்பமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஓடுறீங்க. 7 பேர் ரிட்டன் வந்து அங்கேயும் கூட விளையாடுறானுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டர் ரைடாக பொதுவாக உங்களை போகவே விடாது. எல்லாத்துக்கும் இன்றைக்கி போயிட்டீங்க. அப்படியே வந்து நிற்கிறீங்க. அந்த கோட்லாம் அப்படியே நனைஞ்சு கிடக்கு. இதில் இப்படியே இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த கோட்டை கழட்டிட்டானுங்க. உள்ளே பார்த்தா நீங்கள் சின்னதாக ஒரு ஷார்ட்டும் சின்னதாக ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டிருக்கீங்க. அதாவது டிஷர்ட்டில் கிராப் டாப் தான் போட்டிருக்கீங்க. அது அப்படியே உங்கள் பாடியோட அட்டாச்சாக இருக்குது. 2 வெள்ளை கலர் வேறையா அப்படி இருக்கீங்க. அப்படியே 7 பேரும் நிமிஷம் டக்குன்னு உங்களை மறைச்சிட்டாங்க. உங்களை சுற்றி வட்ட மாதிரி நிற்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கீழே பாரு அப்படின்னா நீங்கள் நமக்குன்னு கால் கீழே பார்க்குறீங்க. என் காலில் ஒன்றும் இல்லையே உங்கள் காலில் எது ஒரு அப்படி சொல்லிட்டு எல்லோரும் காலையும் பார்க்குறீங்க. ஓன் ட்ரெஸ்ஸை பாரு அப்படின்னு நீங்கள் அப்புறம் தான் பார்த்துட்டு நெனைஞ்சு போனால் ஒட்டி போயிடும். இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதேமா வீ வந்துட்டு அவன் கோட்டை கழட்டி உங்களை கவர் பண்ணுறான். வேணாம் விட்டு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு கம்முனிரும் வேணும் அப்படி சொல்லிட்டு திருப்பி உங்களை போட்டு கவர் பண்ணுறா. நீங்கள் வேணாம் தட்டி விட்றீங்க. எல்லோரும் உங்களுக்கு ஒரு மாதிரி அமைக்கி பிடிச்ச மாதிரி பிடிச்சி அந்த கோட்டை போட்டு வச்சுட்டாங்க. இது லூச்சா தாத்தா சட்ட மாதிரியே இருக்கும் அப்படி சொல்லிட்டு கையை தூக்கி ஆட்டுறீங்க. போய் அமைதியாக வா அப்படின்னு சரி எப்படி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் காருக்கு அப்படியே மறைச்ச மாதிரியே உங்களை கூப்பிட்டு வராங்க. இப்போ எதுக்கும் என்னை இப்படி கூப்பிட்டு வரீங்க அப்படி சொல்கிறீங்க. ஒருத்தன் கண்டுக்கலையே கூப்பிட்டு வந்து காலில் ஏற்றிட்டாங்க. நீங்கள் காலில் ஏற்றின வேகம் போதுமே வேகமாக அந்த சட்டையை கழட்டி லுப்புக்குன்னு மேலே தூக்கி எரிஞ்சிட்டிங்க. அது போய் டக்குன்னு ஜேகே மண்டையிலே விழுத்து ஜேக்கொன்னே இவ்வளோ வேறடா அப்படி சொல்லி இப்படி சட்டையை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டா அப்படின்னு வீயை வாங்கிட்டு பைத்தியக்காரி அப்படிங்க அப்படி சொல்லி நீங்கள் அப்படி க்யூண்டாக படுத்துறீங்க. உங்களுக்கு அப்படி தூக்கமாக வருது. அந்த நினைஞ்சதுக்கு அதுக்கும் பசியும் வந்துடுச்சு தூக்கமும் வந்துடுச்சு. எனக்கு பச்சைக்குது சாப்பாடு வேணும் அப்படின்னு சரி இரு ஹோட்டல் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கார் ஓட்டிகிட்டே பார்த்துட்ருக்கான். ஜென் பக்கத்தில் உட்காந்து இரு நான் ரூட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சுகா வந்துட்டு இருங்க நான் மேப்பில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கா. ஜேக போகிற சொல்லி பார்க்குறான். இவங்க 3 பேரும் அவன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே சாஞ்சு பேன் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களை அப்படியே தலையை பிடிச்சிட்டு ஜேகே உட்காந்துருக்கான். வந்துட்டு உங்கள் காலை தூக்கி அப்படியே அவன் மேலே வச்சுட்டா. நீங்கள் அப்படியே படுத்த மாதிரி உங்களை படுக்க வச்சுட்டானுங்க. நீங்கள் குட்டியோண்டாக தான் இருக்கீங்க. அந்த கார் ஹைட்டுக்கு தான் இருக்கீங்க. கால் எங்கேயுமே இடிக்கலையே லைட்டாக தூக்கி அந்த ஜன்னல் மேலே மட்டும் வச்சுருக்கான். அவ்வளோதான் நீங்கள் ஹைட்டு. நீங்கள் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு தூங்குறாளோ அப்படின்னு. அப்போ டேரெக்டாக வண்டி வீட்டுக்கு விட சமைச்சிக்கலாம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு டேரெக்டாக விட்டுட்டானுங்க. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை அப்படியே தூக்கிறதுக்காக ஜேக்கி தூக்குறோம். அப்படியே உங்கள் ட்ரெஸ் தான் அவ்வளோ ஒட்டிக்கல. அவனுக்கு அப்படியே மாறி இருக்கு பார்க்கவே. மாதிரி அந்த சென்சேஷனோட இவங்களை தூக்கிட்டு வந்துட்டான். உள்ளே தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டு பப்பர் பேன் போய் உட்காந்துட்டானுங்க. ஏன்னா யார் ரூமுக்கு போகல அப்படின்னு டயர்டாக இருக்கடா இன்றைக்கி பின்னாடி ஓடியே டயர்ட் ஆகிட்டோண்டா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அப்படியே உங்களை கொண்டு ஹால்லேயே படுக்க வச்சுட்டான். எல்லோரும் உட்காந்துருங்க ஹாலில் படுக்க வச்சுட்டு ஜேகேம் பக்கத்தில் படுத்துட்டான். ரூமில் போய் விட்டுட்டு அவளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறா அப்படின்னு எல்லாரும் தூங்குறீங்க போங்கடா நானும் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருக்கான். கரெக்டாக வீ பார்த்துட்டு ஹாட்டாக இருக்கல அப்படின்னு எல்லாம் டக்குன்னு வீயை பார்க்குறாங்க. நான் ஃபேஸை சொல்லலை பாடியை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டாக சிரிக்கிறான். எனக்கும் தோணுச்சு அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். இல்லை ஜின் பார்த்து தோணுச்சோ அப்படின்னு தோணுச்சு. இது வரைக்கும் நம்ம பண்ணவே இல்லை அப்படி சொல்லணும் இப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறானுங்க. ஒருத்தர் கூட பண்ணலையாடா அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஷாக்கில் ஒருத்தே பார்த்துக்க ஜேகே சத்தியமாக பண்ணல அப்படின்னு ஜேகே அவள் குழந்தடா நான் எப்படி அப்படின்னு நான் கூட நீலாம் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு நான்லாம் பண்ணல அப்படின்னு நீ அப்படின்னு வீடு அப்படிலாம் இல்லை அப்படிங்க எல்லாரும் கேட்குறாங்க. எல்லோரும் இல்லை இல்லைங்க இப்போ யார் கூடயுமே அவள் பண்ணவே இல்லையாடா அப்படின்னு. அவளுக்கு அது தெரியவே இல்லை ஒன்றுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்களா. ஜிமின் அப்படி ஷாக்காக பார்க்குறாங்க. என்னதே அப்படின்னு நான் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்தேன் அப்படின்னு அப்படியோ அப்படி சொல்லிட்டு இல்லை ஷாக்கில் ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினானே ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்தேன் புஷ்ஷனை ஓச்சு அப்படின்னானே ஏன்டா
ஆமாம் ட்ரெஸ்ஸில் கை வச்சேன்டா, கலட்ட கூட வைக்கல. அதுங்காட்டி எனக்கு தூக்கம் வருது ஜெமினா, கிஸ் பண்ணிட்டியா, தூங்கலாமான்னு கேட்குறா. இல்லை வைன், இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்குது, அதை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுறியான்னு கேட்டேன். அப்படின்னா நீ போய் குளிடா அப்படி சொல்லிட்டாரு. எல்லோரும் சிரிக்கிறானுங்க. அப்படியே சொல்கிறேன், ஆமாம் நீ போய் குளிச்சுட்டு வந்து தூங்கு, ரெஸ்ட் ரூம் போன்னு சொல்லி என்னை துரத்தி விட்டு தூங்கிட்டா தெரியுமா. டோட்டலி வேஸ்ட் அப்படின்னானே. அப்போ வைன் இன்னும் ஃப்ரெஷ் பீஸ் தானே அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிறானுங்க. ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லிட்டுமா நீங்கள் அப்படியே பொறுமையாக கண்ணு திறந்துட்டு என்ன ஃப்ரெஷ் பீஸ் அப்படிங்கிறீங்க. எனக்கு அப்படியே கொஞ்சம் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கொடுங்களேன், எனக்கு பசிங்க இந்த அப்படி சொல்லி டக்குன்னு ஜின்ஸ் எரிச்சிட்டு சரி ஏறி இது சமைச்சிட்டு வரேன் அப்படின்னா. இன்னும் சமைக்கல, எனக்கு தூக்கம் வேறு வருது அப்படின்னானே. என்ன அப்படி சொல்லி ஜின் கூப்பிட்றான். நீங்கள் ஜின்னை பார்த்து நீ என்ன அப்படின்னானே. நான் என்ன சமைக்க அப்படின்னா, நீங்களும் ரைட்டு சொல்கிறீங்க, சரி நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டான். நீங்கள் வேகமாக வந்துட்டு போய் வீ பக்கத்தில் படுக்கிறீங்க. வீ உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே வீ மேலே ஏறிக்கிட்டு போய் படுக்கிறீங்க. ஜெயிக்க உடனே என்ன பண்ணுறா இவா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லோரும் சரி நீ பார்த்துக்கோ எப்படி சொல்லிட்டு எல்லாம் ரூமுக்கு எந்திரிச்சு போயிட்டாங்க. ஒயின் யாருக்கிட்ட போனாலும் இன்னொருத்தர் வந்து வழுக்க டைம் பிடிச்சி இழுக்கலாம் மாட்டாங்க. சரி போ அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி போயிட்டாங்க. வீ வந்து ஒயினை ஹக் பண்ணியிருக்கான். அப்படியே அவனுக்கு மொத்தமாக ஒயின் ஃபீல் ஆகுறா. அவன் வந்து அப்படியே படுத்துட்டு அப்படியே ஒயினத்துக்கு மேலே படுக்க வச்சுட்டான். ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்கவ வீ என்னமோ டிஸ்டர்ப் ஆகுது வீ அப்படின்னு வீ ஒன்று எனக்கு ஒன்று அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்களை படுக்க வச்சு மேலே வந்துட்டான். நீங்கள் என்ன என்ன ஒன்று கொஞ்சம் அப்படின்னு வீ ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு கண்ணு திறந்து வீயை பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு வீ ஒன்று ஒன்றும் பண்ணலையே அப்படி சொல்லிட்டு உங்கள் லேப்டாப்பில் கையோட வருவாங்க. நீங்கள் டக்குன்னு கை எடுத்துவிட்டு என்ன பண்ணுற நீ அப்படி சொல்லிட்டு வேமா வீயை தள்ளிவிட்டு எதாச்சும் வேமா ரூமுக்கு ஓடியே போயிட்டீங்க. ரூமுக்கு போனதே போதுமே அப்படியே உங்கள் ஹார்ட் பீட் டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. என்ன பண்ண பார்த்தா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹார்ட்டில் கை வச்சு நீங்கள் அப்படி உங்கள் ஹார்ட்டை காம் டவுன் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டாக ஜிமின் உள்ள வந்து டவலோடு வரான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு என்ன நீ ஏன் ரூமில் பண்ணுற அப்படின்னு பைத்தியம் கணத்தை வந்து பாரு அப்படின்னு நீங்கள் ரூமா சரி நான் வெளியே போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணேன் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஹார்ட் கிட்ட கையை வச்சு என்ன பண்ண வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஆஹாங்கிறீங்க. அவன் டக்குன்னு தான் கையை வச்சுட்டேன். இல்லையே இது ஏன்ட்டு இப்படி துடிக்குது, பிச்சுக்கிட்டு போதா அப்படின்னு அப்படின்னு என்ன ஆச்சு அப்படின்னு அது எப்படி சொல்லிட்டா நீங்கள் அப்படியே அவனை பார்த்து எச்சி முடுங்குறீங்க. அப்படியே உடம்புலேருந்து அப்படியே பாட்டில் ட்ராப்ஸ்லாம் ஒன்றாவும் வந்துட்டுருக்கு. நீங்கள் அவனை பார்த்துட்டு அது எப்படி சொல்லும்போது கரெக்டாக வீமா வந்துட்டு வீ வந்து டோர் நாக் பண்ணுறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க இங்கிட்ட வா அப்படி சொல்லிட்டு ஒன்று லைட்டாக இழுத்து டோர் ஓப்பன் பண்ணுறேன். வெளியே பார்த்தா வீ தான். இப்போ எதுக்கு ஓடி வந்த அப்படிங்கிறான். அது எப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி ஜிம்மின் பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டிங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு ஒன்றும் இல்லைடா சும்மா லைட்டாக ஒரு ட்ரை பண்ணேன் தெரிச்சுக்கிட்டு வந்துட்டாலே அப்படின்னு ஏன்டா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சும்மா அப்படியே டேஸ்ட் பண்ணி போவோம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அவங்க கைப்பிடிச்சி கொடுக்குறான். நீங்கள் என்ன விடு அப்படி சொல்கிறீங்க. அவனே என்ன விட்டுருவான் அப்படின்னு கேட்குறான். டே அவளுக்கு புரியாது, டோட்டலி பேசி வேஸ்ட் அப்படின்னு நீ ட்ரெஸ் மாத்திரா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து போய் பெட்டில் படுக்க போட்டா. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு திருப்பி அதே மாதிரி படுத்து ஒரு மாதிரி ரப் பண்ணுறா. நீங்கள் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அங்கே என்னமோ பண்ணுது அப்படி சொல்கிறீங்க. என்னமோ பண்ணுதா என்ன பண்ணுது சொல்லு அப்படின்னு தெரியல அப்படிங்கும்போது அவன் திரும்பி உங்கள் லேப்டாப்பில் கையவே விட்டுட்டான். வீங்கிறீங்க எப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. டே எல்லாம் உங்கள் ரூமில் வச்சுக்க மாட்டீங்களாடா அப்படி சொல்லி கேட்டானே. வேணா ஃப்ரெஷ்ஷாக பாடுறா அப்படின்னு எதுக்கு பார்ப்பேன் நானே பண்ணுவேனே அப்படி சொல்கிறேன். வந்து என் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் எருமை என்ன இப்படி நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு டக்குனு ஜிமினை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டீங்க. ஜிமின் சிரிச்சிட்டு நீ வேணால் பார்த்துக்கோவேன் அப்படி சொல்லிட்டு டக்குனு ஃப்ரெண்டில் திரும்பினா நீங்கள் ஐயோ அப்படி சொல்கிறீங்க. ஒழுங்காக கண்ணை தந்து பாரு அப்படின்னு கேட்குறேன். அவன் பாக்ஸ் எல்லோரும் போட்டுருப்பாங்க. அப்பாடி நான் கூட இதை தப்பு நினச்சிட்டேன் அப்படின்னு என்ன நினச்சேன் அப்படின்னு அது எப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி லைட்டாக சிரிக்கிறீங்க. ஹார்ட் பீட் இன்னும் படப்படப்படான்னு அடிக்குது. வீ வந்துட்டு கையை வச்சுட்டு டே ஹார்ட் பீட் பிச்சுட்டு போதுடா அப்படின்னு அப்படிலாம் இல்லை நீ கையை எடு அப்படி சொல்லி ஒன்று எடுக்கவா எடுத்துருவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது எப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு வீயை தள்ளிட்டு ஓட போகிறீங்க. கட்டுன்னு ஜிமின் பிடிச்சி டக்குன்னு உங்களுக்கு திருப்பி பெட்லேயே போட்டான். வீ அப்படியே ஸ்டைலாக படுத்துறவங்கள பார்த்து ஓடு அப்படிங்கிறா. நீங்கள் ஓடா அது நான் கத்திடுவேன் அப்படின்னு கத்து அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அப்படியே சரண்டர் ஆகிட்டீங்க. வீ உங்களை கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் லேப்டாப்பை கழட்டிட்டான். வீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை கிறிஸ்கிராஸாக வச்சுட்டு கேட்குறேன். நான் பார்க்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு அன்றைக்கி இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு நாங்கள் 7 பேர் பார்த்தாலும் என்ன பண்ணாலும் அது தப்பு இல்லை அப்படின்னு இல்லையா ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க இதெல்லாம் தப்புன்னு. நாங்கள் 7 பேர் ஓ அப்போ இது தப்பு இல்லையா நீங்கள் 7 பேர் பண்ணாடுறேன் ஓ ஆன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக சரி இவனுங்க 2 பேரும் என்னமோ பண்ண போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சிச்சு. அதனால் ஜிமின் சிரிச்சுட்டே ரூம் விட்டு வெளியே போய்ட்டு டோரை வந்துட்டு சும்மா லாக் பண்ணிட்டு போயிட்டான். வீ வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். என்னத்த நீ நானும் ஒன்றாக போகிறோம் ஒன்றாலும் நம்ம ஆல்ரெடி ஒன்றா தானே இருக்கும் ஃபுல்லாக அப்படின்னா
ஓ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஷர்ட் பட்டன் கழட்டுறான். நீங்கள் அப்படியே அப்படியே ஷாக்காக பார்த்துட்டீங்க. வாவ்! நீ செம்மையாக இருக்கு, உனக்கு சிக்ஸ் பேக்லாம் இருக்கு அப்புறம். ஏன் ஜங்குக்கு நீ பார்த்தது இல்லையா அப்புறம்? ஜங்குக்கு பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், ஒன்று தவறு அப்படின்னு. ஓஹோ அப்போ ஆசையாக பார்க்கணுன்னு ஆஹா 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 அப்படின்னானே. அப்படிலாம் இல்லையா அப்புறம்? இப்படி சொல்கிறீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு அவன் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான். நீங்கள் நீ எப்படி இருக்க நீ என்றானே, நீ இப்படி தான் இருக்க போகிற அப்படின்னு. ஆஹா அப்படிங்கிறீங்க. அவனை அப்படி தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பயங்கரமாக ரப் பண்ணுறான். நீங்கள் அப்படி மூன் பண்ணுறீங்க. பொறுமையாக பண்ணுறவங்க செம்ம போய் நீங்கள் கத்த அந்த வீடு மொத்தமே கேட்குது. 6 பேர் அப்படியே ஷாக்காக அந்த ரூம் பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் ஒன்று இப்படி பாஞ்சிட்டான் அப்படின்னு. ஜிமின் என்னடா பண்ணுறான் அப்படின்னு. தெரிலையா அப்படின்னு. ஆனாலும் அவள் குழந்தைடா அப்படின்னு. அதெல்லாம் குழந்தை இல்லை வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு எப்படி வலிக்குன்னு தெரியுங்களா, என்ன ஹாட் பேக்கு, ஹாட் வாட்டரு, அப்புறம் உங்களுக்கு குளிக்க எல்லாம் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் சுற்றி பார்த்துட்ருக்கானுங்க. பயங்கர சவுண்டு வருது. அப்படி மூன் பண்ணுறான். வியோட மார்னிங் சவுண்டு வர. அதுக்கு மேலே இவனுங்களுக்கு அதுக்கு மேலே டெம்ட் ஆகுது. இவன் என்ன நம்மளே சேர்த்து டெம்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃபுல்லாக முடிச்சுட்டு பக்கத்தில் படுக்கிறான். நீங்கள் அப்படியே ட்ரெயின் ஆகிற மாதிரி கிடக்குறீங்க. உங்களை பார்த்துட்டு இவன் ஓகே தான் அப்படின்னு. ஓகே தான் செம்மையாக வலிக்குது அப்படின்னு. சரி இரு அப்படி சொல்லிட்டு வந்து டவலை கட்டிட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது 6 பேருமே நின்றுட்டுருக்கானுங்க. 6 பேரையும் பார்த்துட்டு அவளுக்கு வலிக்குதான் அப்படி சொல்லிட்டு க்யூட்டான ஃபேஸில் சொல்கிறான். சரி இரு அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு உள்ளே வேகமாக ஹாட் வாட்டர் கொண்டு வரான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எதுக்கு உள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இது துண்டெல்லாம் எடுத்து கவர் பண்ணுறீங்க. ஜேகே சிரிச்சிட்டே வந்துட்டு நான் ஒருத்தரம் கொடுக்குறேன் அப்படின்னு. எங்கே அப்படின்னு ஜேகே ஒன்று என் கண்ணை மூடிக்கும் அப்படின்னு. நீங்களும் சரி சொல்லி கண்ணை மூடிக்கிட்டீங்க. நீங்கள் அங்கேருந்து டவல் எடுத்து தானே கவர் பண்ணியிருக்கீங்க. அந்த டவலை எடுக்கணும். என்ன பண்ணுற அப்படின்னு ஒருத்தரம் கொடுக்க அப்படின்னு. அதுக்கு டவல் அப்படின்னு அந்த அதை எடுத்து ஹாட் வாட்டர் எடுத்துப்பேன். அந்த துணியை டிப் பண்ணி அதை லைட்டாக இது பண்ணிட்டு அங்கே ஒருத்தரம் கொடுக்கலாம். அங்கேயே ஆடணும் இப்படி சொல்லிட்டு அவங்க ஒருத்தரம் கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் பொறுமையாக அவங்க மசாஜ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை ஷாக்காக பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அவன் அங்கே போய் லீன் ஆகுறான். நான் எனக்கு ஆல்ரெடி வலிக்குது அப்படின்னு. அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் அப்படிங்கும்போது அப்படியே சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு செம்ம ப்ளஷராக இருக்குது. நீங்கள் ஜேகே நான் அப்படி மூன் பண்ணுறீங்க. வெளியே எல்லாத்துக்குமே சவுண்ட் கேட்குது. என்னடா பண்ணுறான் ஜேகே, ஆல்ரெடி உங்களுக்கு பெயினாக இருக்கும் அப்படிங்கும்போது சரி விடு அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே வெளியே வரப்போ உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வந்துருப்பான். 2 பேரும் வெளியே வரீங்க. நீங்கள் அப்படியே அவ்வளோ டயர்டாக அவங்களால நிற்கவே முடியல. லிட்டரலி ஜேகே உங்களை தூக்கிட்டு தான் வந்திருக்கான். ஓகேவா நீ எப்படி சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு சாரிடி அப்படிங்க. நீங்கள் பார்த்து அப்படி சொல்லிட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு பார்க்கவே ஷையாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்கள் ஃபேஸ் வேறு திருப்புறீங்களா. அப்படியே உங்கள் ஃபேஸ்லாம் பிங்கிஷ் ஆகிடுச்சு. எல்லோரும் நோட் பண்ணிட்டாங்க. சரி ஷையாகிறா போல் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டானுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு நீங்கள் போய் உங்கள் ரூமில் படுத்துட்டீங்க. ஏமா உள்ள வரா. நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு. சாரி ரொம்ப பெயினாக இருக்கா, வேணால் டேப்லெட் வாங்கிட்டு வரவா அப்படின்னு. அது அப்படி தான் வலிக்குமா, அப்புறம் சரியாயிருமா அப்படின்னு. யார் சொன்னா அப்படின்னு. நான் சுகாட்ட சொன்னேன் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னப்போ சுகா சொன்னான். அது இல்லாமல் வந்துட்டு ஜேக்கு அதுக்கு தான் ஒத்தடம் கொடுத்தானா, சரியாக போயிடும் சொல்லியிருக்காங்க. நான் தூங்குறேன் சரியாயிரும் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு நான் வேணா இங்கே படுக்கவா. நான் தூங்கிப்பேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். வெளியே போனோன்னு ஜேக புள்ளாரா. நீங்கள் ஜேக பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னா இன்னும் வலிக்குதா அப்படிங்கிறா. நீங்கள் அப்படிங்கிறீங்க. அதுவா ஹாட்டாக ஒரு வாட்டரில் ஒரு ஷவர் பண்ணிக்கோ ஓகேவா அப்படின்னீங்க. ஆனால் கால் வலிக்குது எந்திரிக்கவே முடியல அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவனே தூக்கிட்டு போய் உங்களை ஃபுல்லாக ஹாட் ஷவரிங் குளிக்க வச்சுட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி படுக்க வச்சுட்டா. நீங்கள் பற்றி க்யூட்டாக சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஜிமின் உள்ளே வரான். ஜிமின் உள்ளே வரும்போது ஒரு மாதிரி சென்சேஷன் முள்ள தான் உள்ளே வந்தான். ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஒயன் அப்படின்னு. என்ன ஜிமின் அப்படின்னு. எனக்கு பெயினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இருந்துச்சுட்டு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க ஹேண்டை வாங்கி அங்கேயே வச்சுட்டு எனக்கு பெயினாக இருக்குங்க அப்படின்னு. அதுக்கு இப்படி சொல்லி க்யூட்டாக கேட்குறீங்க. அப்போல்லாம் வெயிட் பண்ணால அந்த மாதிரி எனக்கும் வேணும் அப்படின்னு. சரி அப்படிங்கிறீங்க. சரியா அப்படிங்கிறான். சரி இதெல்லாம் நார்மல் தானா, எல்லோரும் கூட பண்ணலாமா, தப்புலாம் எனக்கு சொன்னாங்க அதனால வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுத்துட்டு அவனுக்கு கிஸ் பண்ணால். அதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு வந்திருக்கீங்க. ஜிமின் இந்த மாதிரி சொல்லிட்டான். நைட்டு நானும் பண்ணேன்டா அப்படின்னு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, ஒரே நாள் 2 பேர்லாம் பண்ணாதீங்கடா, பெயின் தாங்க மாட்டேடா அப்படின்னு. சரி சொன்னதுக்கப்புறம் அதை எல்லாருமே அப்படியே உங்களை அழகாக கேர் பண்ணுறாங்க. அப்படியே டெய்லியும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயா நடக்கும். உங்களுக்கு
பெயினாக இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா அடுத்த நாளே எல்லாரும் உங்களை கேர் பண்ணுவாங்கல்ல. உங்களுக்கு அப்படியே உங்கள் டேஸும் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி இப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு. இப்போ உங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்து உங்களுக்கு 3 குழந்தை இருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா மடித்து வச்சு உட்காந்துருக்கீங்க. உங்கள் தலைங்கெல்லாம் அப்படியே பெப்பரக்கான் இருக்குது. உங்கள் முன்னாடி இருக்கிறது 3மே என்கிட்ட கேர்ள் பேபிஸ் தான். 3 பேர் தலையும் அப்படி தான் இருக்குது. அப்படியே அவங்கெல்லாம் பார்க்க உங்களை மாதிரியே இருப்பாங்க. அந்த கேரக்டர் அப்படிங்கலாம் பாய்ஸ் மாதிரி இருந்தாலும் பட் ஃபேஸ்லாம் அப்படியே பார்க்க உங்களை மாதிரி இருக்கும். அப்படியே எல்லாரும் தலையை கலைஞ்சிருக்கீங்க. அப்படியே நீங்கள் வந்து இன்னும் 2 பாப்பா தலையை வேறு முடியை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். அதான் அந்த சைடு இருக்க பிள்ளைய பிடிச்சிருக்கு, அதுங்க உங்கள் முடியை பிடிச்சிருக்கு. அப்படியே 7 பேர் ஷாக்லன்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ சாக்லேட்டுக்கு எடுத்துட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தை முடிய பிடிக்கிறீங்க. பட் ரொம்ப டைட்டாக பிடிக்கல, பட் பிடிச்சிட்டே கத்துறீங்க கோபமாக வர மாதிரி. ஐயோ அதுக்குன்னு முடிய பிடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து உங்களை தூக்கிட்டான். நீங்கள் வீக்கிட்ட போயிட்டு உங்கள் பாரு அவள் என் சாக்லேட் எடுத்துகிட்டு ஆன்ட்டு சண்டைக்கு வரா அப்படி சொல்கிறீங்க. உங்கள் பொண்ணு அவள் தான் சாக்லேட் எடுத்துகிட்டு ஆன்ட்டு சண்டைக்கு வராது ஏன் சாக்லேட் அப்படிங்கிறா. இன்னொரு பொண்ணு அப்பா அது பாப்பாவோட சாக்லேட் தான் பட் மம்மி தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உங்களே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் 3 பேர் கூட்டு கலவாணி போய் சொல்கிறாங்க அது ஏன் சாக்லேட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இவன் 7 பேத்துக்கும் டெய்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சண்டை. உங்கள் திங்ஸாக அதுங்க எடுத்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் 3 பேர்த்தி துரத்துறீங்க. 3 சேர்த்து உங்களை ஒரு நாள் துரத்தோம். எல்லாத்துக்கும் வேண்டிய ஒவ்வொரு வயசு டிஃப்ரென்ஸ் தான். பட் 3 பேர்ட்டே நீங்கள் அவ்வளோ செட்டாக செய்வீங்க. இப்படியும் உங்கள் டேஸ் போகுது. இவனுங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். இப்போ நீங்கள் 4th டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. பட் நீங்கள் எப்படி எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. அப்படியே அமைதியாக வந்து உங்கள் 3 பொண்ணு உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு உங்கள் மூஞ்சியாக பார்த்துட்ருக்கு. இப்போ எதுக்கு அம்மாவே குறுக்குறுன்னு பார்க்குறீங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. ஒயின் சண்டே கட்டாமல் அமைதியாக உட்காந்துருக்கா அதுதான் என்ன பார்க்குறோம் அப்படின்னு நான் அவங்க யார்கிட்ட பேச மாட்டேன் யார்கிட்ட சண்டை கட்டப்பட்டேன் பாடி எப்படி சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுக்குறீங்க ஏன் அப்படின்னு. ஆமாம் எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டுறாங்க. வயிற்றுக்குள்ளே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு தம்பியாக தான் இருக்கும். நான் தம்பி வரட்டும் 3 பேச்சு அவன் ஒட்டிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்துருக்கீங்க. அவனுங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க. உங்கள் பாப்பாவும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. மாரி உங்களை நான் அடிக்க மாட்டேன் பையன் தான் அடிப்பான் அடிதானே பாய் சொன்னேன். அடிப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹாப்பி எண்டிங் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஏஜ் கேப் வரும். அப்புறம் இந்த 3 ஷார்ட் வரும். இது 2மே ஃபைனல் பார்ட் தான். ஸோ 2 ஃபைனல் பார்ட்டையும் போட்டுறேன். அப்புறம் செகண்ட் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் BL1 ஷார்ட்டையும் சேர்ந்து பார்த்துருங்க. பாய் லவ் யூ.